இன்னைக்கு நம்ம போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்னோ இடத்துல இறக்கி விட்டாங்க. அது ஒரு பொருள் கூட இல்லை. இப்போ நான் கேட்டே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டு இதுதான். முதல்ல மட்டும் இங்கே இஷ்யூ என்ன இஷ்யூ முதல்ல போய் நம்ம எடுக்க வேண்டியது என்னென்னா இதுதான் மரக்கட்டையை எடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே எத்தனை நாள் இது இருக்க ஐயோ ஸ்குவிட்டா நம்ம எல்லாம் வச்சுருந்தோம். யாருக்கெல்லாம் கேமிங் பிடிக்கணும் பண்ணுங்கள். அவர் செம்மையாக மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறது இருக்குது. இது நம்மளும் மைண்ட் கிராஃப்ட் தான் எனக்கு ஃபேவரட்டான கேமு. கிட்டத்தட்ட நான் இதான் விளாட்டுருந்தேன். அப்போ இதே தான் விளாட்டே இருப்பேன். ரொம்ப பிடிச்ச கேமுன்னே சொல்லலாம். ஜாலியாக இருக்கிற ஸ்னீம் விளையாடுறாங்க. ரொம்ப கிரியேட்டிவாக யோசித்து விளையாடுற கேம்னால இதெல்லாம் இல்லை. இது 3+ கேம் தான். 4 வயசுக்கு மேலேருந்து 5 வயசுக்கு ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக மைண்ட் கிராஃப்ட்னு போட்டு சர்ச் பண்ணி விளையாடி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிடும் கண்டிப்பாக. ஏன்னா நிஜமாக அவன் பாருங்க, அவன் எங்கேயோ போய் இது ஆகிட்டான், வெட்டிட்டான். எப்படி இருந்தானே தெரியல. சேர்ந்துருக்க மாட்டான். ஓ இப்படியா கைஸ்? ஓகே, நம்ம நம்ம கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கலாம். இங்கே கிராஃப்டிங் டேபிள். ஓகே, ஓகே நம்மளுக்கு 36 பிளாங்க் இருக்குது. கொஞ்சம் குச்சி செஞ்சுக்கலாம். ஒரு இது செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது போட்டுனா டக்குன்னு போட்டுட்டு நம்ம தூள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 2 3 4 5 எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படாது. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தேவைப்படாது. ஷவல் ஓகே, இதெல்லாம் கூட வச்சுக்கோ. நமக்கு முக்கியமாக தேவை என்னென்னா ஆக்ஸு. நம்ம இப்போ எல்லா மரத்தையும் போய் வெட்டணும். நல்லா போய் வெட்ட வேண்டிதான். ஏதோ கட்சியில் பேசுறீங்க, ஏன் போக மாட்டோம்? போகிறோம். வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம இது பண்ணியிருக்கோம். இன்னும் மரக்கட்டை எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம போய் இது மட்டும் காட்டணும். நாங்கள் மரத்தை மட்டும் நம்ம மரத்தை கட்டி அப்படியே இப்படி அந்த மாடு கட்டு இதெல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். வயசு விளையாடுறதுக்கு கிரியேட்டிவாக இருக்கும். அப்படியே நம்ம யோசிச்சு விளையாடுறதுனால இல்லை மல்டிப்ளேயர் மோடு இருக்குது. ஆனால் அது இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக நான் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் நான் பண்ணிடுறேன். நாளைக்கு செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட் நான் போடுறேன். ஏன் செகண்ட் பார்ட்டுன்னு கேட்டிங்கன்னா அது தாங்க வீடியோ 1 மாதம் போயிட்டு தான். ஆனால் ஸ்கூல் இருக்குது. அது ஜாலியாக இருக்கும். இந்த கேம் எவ்வளோ பிடிக்கும். நான் என்ன பண்ணுவேன், இந்த கேம்லேயே நான் மைன்கிராஃப்ட். ஸோ இந்த கேம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்னு போட்டுங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு காசு கேட்பாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நான் இதோ இங்கே கொடுக்குறேன். இதோ இந்த பிக்சர் இந்த மாதிரி கேட்மேன் சைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் வரும் கைஸ். இந்த மாதிரி இப்போ வந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, விளாடுங்க. அது கொஞ்சம் எம்பிலாம் அது சுற்றுங்க. எம்பிலாம் அவ்வளோவா எடுத்துக்கிறேன். அது ஆஃப்லைன் கேம் சொல்லலாம். இது ஆஃப்லைன் கேம். நான் ஜாலியாக
ஜாலியாக இருக்கும். ஃப்ரீ ஃபயர்லாம் டவுன்லோட் பண்ணி ஆன்லைன் கேம்னு போனால் அதனால ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்ல தேவையான அளவுக்கு நிற்கணும். ஐயோவே எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையான இது என்னென்னா ஒரு புள்ளி இருக்கிற மாதிரி ஒரு இடம் வேணும். புள்ளி இருக்கிற மாதிரினா பசங்க இருக்கணும். அந்த மாதிரி ஸ்னோவாக இருந்துச்சு. மேலே ஏதாச்சும் ஐஸ் கட்டியிருந்தால் அதுவும் மாட்டிப்போம். அதுவும் இருக்கிறதுலே ஒரு தொல்லை. என்ன அந்த இடத்துல வீடு கட்டலாம். எனக்கு இப்போ இங்கேயே நல்ல ஒரு இடம் கட்டா இருக்கும். இந்த மாதிரி நான் கேட்ட இடம் வந்து ஃபினிஷ். நான் கேட்ட இடம் வந்துச்சு. நமக்கு இந்த இடம் பார்ப்பல சுற்றி தக்கல அதெல்லாம் சூப் வைக்கணும். ஹெச்பியில் கலெக்ட் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுறேன். ஓடு 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 ஓடு. நான் ஹார்ட் கோர் மோட ட்ரை பண்ணியிருக்கேன். ஹார்ட் கோர் மோட்லாம் ஆனால் ரொம்ப விளையாடுறது கஷ்டம். நான் எதுக்கு அடிச்சுன்னா சாப்பாடு ஆஹா ஹார்ட் பயடே ஆஹா ஷேர் இருந்தால் அது இருக்கிறது எடுத்துக்கலாம். இப்போ இது பண்ண அதுக்குள்ளே அயன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஆனால் எப்பாடே எவ்வளோ நல்ல வேலை அதுக்கு சாப்பாடு கிடைக்கிது. அதுக்கும் அங்கே லாவா இருக்குது. எப்படி வைக்கஸ் இது வந்து கொஞ்சம் ஹேங் அது கொஞ்சம் ஓகே அது என்னன்னு தெரியல. இந்த கேம் டவுன்லோட் ஆகுது அப்படியா? ஏதோ ஸ்ட்ரைட்டாக லாவாக்குள்ளே விழுந்துடாதியா. லாவாலாம் இந்த கேமில் இருக்குது கைஸ். ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ வீடியோ பசங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டூல்ஸ்லாம் செஞ்சோம்னா அது பார்த்தாச்சு. இப்போ ஸ்டார்ட்டாக வச்சு இது வந்து 30 பிளாங்க்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ எடுப்போம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆஹா பிளாங்க் அடிச்சுட்டே இருக்கு. நம்ம எவ்வளோ வரப்போது பாருங்கன்னா இதுதான் 64 வரும்னு நினைக்கிறேன். 64 வராது, அது கிட்ட வரும். ஆமாம் 64 கிட்டே வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஷவல் இப்போ கூட சாம்பியா எங்கடா இருக்கு? இப்படி சாம்பி எங்கடா ஆகுற? ஓ பயமாக இருக்கு. ஸோ இது வந்து இது பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கட்டுறதுக்காக இந்த இடத்த பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஃபுல்லாக இந்த இடத்த ஃபுல்லாக கமெண்ட்டில் வச்சுக்கோங்க. சும்மா எஸ்ன்னு போடுங்க இல்லை மைன்கிராஃப்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த இடத்த ஃபுல்லாக ஃப்ளாட் ஆக்கி உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஜாம்பி வரத்துக்குள்ளே இந்த இடத்துலாம் க்ளோஸ் பண்ணணும். ஜாம்பி ஸ்கெலட்டனு அதுக்கப்புறம் ஸ்பைடரு அதெல்லாம் வரும். அது வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி நம்ம வீடு மாதிரி கட்டி வச்சுக்கணும். உள்ளே வரக்கூடாதுக்காக இப்படி கட்டி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உள்ளே வர முடியாது. நீங்கள் ஒன்றே ஒன்று போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்படியே அந்த மாதிரி அதுவும் வரும். அதனால நீங்கள் அந்த மாதிரி கட்டாதீங்க. உங்களுக்கு அதான் கரெக்டான ஆப்ஷன். அதுக்கப்புறம் மீது உட்டு தான் இருக்குது. அப்படி என்ன பண்ணோன்னா அது மேலேருந்து இப்படி ஏறி இப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரிஸ்க்கு. அதனால் மேலே இப்படி போட்டுக்கணும் கைஸ். போட்டால் வராது. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான். அங்கே இருக்காம பார்த்தீங்களா? ஸோ இந்த பாட்டு முடிஞ்சுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு இது பிடிச்சிருக்கோன்னு தான் நான் நினைக்கிறேன். எஃபிபி மோட்லாம் இருக்குது, அதை பார்த்துருவோம். டச் வீடியோ டச் தான் நினைக்கிறேன். எஃபிபிலாம் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம் கைஸ். நான் ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.